அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, நீங்கள் வணங்கும் கடவுளை வைத்து உங்களுடைய குணநலன்களை கண்டறியலாம். அது எப்படி என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள், காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக நம்முடைய கடவுள்களுக்கு அதீத சக்தி இருக்கும். அனைத்து கடவுள்களை வழிபட்டு அனைத்து கோயில்களிற்கும் சென்றிருந்தாலும் ஏதாவது ஒரு தெய்வத்தை நாம் இஷ்ட தெய்வமாக வைத்திருப்போம். அந்த தெய்வத்தின் மீது அதீத ஈர்ப்பு, ஈடுபாடு, நம்பிக்கை, பக்தி ஆகியவற்றை மற்ற தெய்வங்களை விட சற்று கூடுதலாகவே அந்த தெய்வத்தின் மீது நாம் காட்டுவோம். அந்த தெய்வங்களின் குணங்களை உங்களின் குணங்களுடன் ஒத்து போகும்போது உங்களுக்கு அந்த தெய்வத்தின் மீது தானாகவே பக்தி அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது. அப்படி எந்த தெய்வத்தை பிடித்திருந்தால் எந்த குணம் இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு கடவுள் இஷ்ட தெய்வமாக இருக்கும். ஆனால் அந்த கடவுளை எந்த காரணத்திற்காக பிடிக்கும் என்று கேட்டால் சொல்ல தெரியாது. இப்படி காரணம் தெரியாமல் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட கடவுள் மீது கடவுள் மீது ஏற்படும் சொல்ல முடியாத ஈர்ப்பு, பற்று மற்றும் பக்தி, நம்பிக்கை இவை அனைத்தும் அந்த நபரின் மீது உள்ளார்ந்த விருப்பங்கள், குணநலன்கள், ஆளுமை பண்புகள் ஆகியவற்றின் பிரதிபலிப்புகள் என்றே சொல்லப்படுகிறது. இந்து மதத்தை பொறுத்தவரை 33 கோடி கடவுள்களை, தேவர்கள், தேவதைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர்களில் எந்த தெய்வத்தை பிடித்தால் அவருடைய குணம் என்னவாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக சிவபெருமான். சிவபெருமானை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்கள் பெரும்பாலும் தனிமையை விரும்புபவர்களாகவே இருப்பார்கள். ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்களாகவும் உள்முக சிந்தனை, தேடல் அதிகம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். எளிமை, அமைதி விரும்புபவர்களாகவும் எதிலும் தீவிரமானவர்களாகவும் இருப்பார்கள். பக்தி, தியானம் ஆகியவற்றில் அதிக விருப்பம் கொண்டவர்களாகவும் உலக இன்பங்களில் பற்று குறைந்தவர்களாகவே இருப்பார்கள். சற்று எதை செய்தாலும் சற்று அமைதியுடனே இருக்கும் குணம் பெற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சிவபெருமானுடன் ஒத்துப்போகக்கூடியவர்களாகும். அவரை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்களுடைய குணநலன்கள் இப்படித்தான் இருக்கும் என்பது எந்தவித சந்தேகமுமே இல்லை என இந்த இடத்தில் புலனாகிறது. அடுத்ததாக ஸ்ரீ கிருஷ்ணர், பரம்பொருள் பெருமாள். கிருஷ்ணரின் தீவிர பக்தர்களாக இருப்பவர்கள் அதிக நண்பர்களை கொண்டவர்களாகவும் பெரும்பாலும் அன்பும் அக்கறையும் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். ஏதேனும் ஒரு பிரச்சனையில் மற்றவர்கள் மாட்டிக்கொண்டால் அதிலிருந்து நீங்கள் சென்று வெளியே எடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீர்கள். முக்கியமாக அக்கறை கொண்டவர்களாக அதிகமாக இருப்பீர்கள். உறவுகளிடத்தில் ஒற்றுமை ஏற்படுத்த முயற்சி செய்பவர்களாக இருப்பார். இவர்கள் வீட்டில் வெளியிலும் சமநிலையுடன் இருக்க நினைப்பவர்கள். தங்களை விட மற்றவர்களை பற்றி அதிகம் சிந்திக்கக்கூடியவராக ஸ்ரீ கிருஷ்ணரை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்கள் அவ்வாறு குணநலன்களை பெற்று விளங்குவார்கள். முக்கியமாக கிருஷ்ணரை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்கள் அனைவரிடத்திலும் அதீத அன்பு, நண்பர்களிடத்தில் பாசம் மற்றும் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் முன்னின்று தன்னை தாக்கிய பின்பே மற்ற என் குடும்பத்தை தாக்க வேண்டுமென்ற குணம் பெற்றவர்களாக இருப்பார்கள். முக்கியமாக அந்த கிருஷ்ணரை இஷ்ட தெய்வமாக கொண்ட மனிதர்களுக்கு தங்கள் குடும்பத்தார் என்னதான் தீங்கு செய்திருந்தாலும் அந்த குடும்பத்தாரிடம் ஏதேனும் பிரச்சனை, எவனேனும் வம்பு வழக்குகளில் அவர்களை இழுத்து சண்டைக்கு வந்தால் இவரே முன்னின்று அவர்களை காக்கக்கூடியவர்களாக இருப்பார். சுருக்கமாக சொன்னால் இவருக்கு, கிருஷ்ணரை இஷ்ட தெய்வமாக கொண்டவருக்கு ஏதேனும் மற்ற அவர்களுடைய உறவினர்கள் தீங்கே செய்திருந்தாலும் அவர்களுக்கு இவர் நன்மையே செய்வார் என கூறப்படுகிறது. அடுத்ததாக துர்கா தேவி. துர்க்கை அம்மன் அல்லது துர்க்கை இஷ்ட தெய்வமாக வழிபடுவர்கள் தைரியமிக்கவர்களாக இருப்பார்கள். எதையும் வெல்லும் ஆற்றல் மிக்கவர்களாகவும் மனம் உறுதி கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். தங்களுக்கு பிரியமானவர்களை பாதுகாப்பவர்கள், அநீதியை எதிர்த்து போராடக்கூடியவர்கள், எப்போதும் தயங்காதவர்கள், அதே நேரத்தில் கருணையும் அன்பும் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். துர்க்கை அம்மன் என்றால் இவர்களுக்கு அதிகப்படியான கோபம் மற்றும் எதிலும் வெல்லக்கூடிய அந்த இடத்தில் நான் வென்றே ஆக வேண்டும் என்ற ஒரு உறுதி அனைத்தும் இருக்கும் என இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பரம்பொருள் விநாயகப் பெருமானை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்கள். விநாயகப் பெருமானை வழிபடுவோம் அவர்களுக்கு ஆளுமை திறமும் ஞானமும் அறிவாற்றலும் மிக்கவர்களாக இருப்பார்கள்.
வெற்றி, செயல்திறன் ஆகியவற்றையே நோக்கமாக வைத்து செயல்படுவார்கள். சமயோஜத புத்தி உடையவர்கள், யதார்த்தத்தில் உறுதியாக இருப்பவர்கள் எம்பெருமானான விநாயகப் பெருமானை முக்கியமாக வழிபடுவார்கள். விநாயகப் பெருமானை நினைத்து வழிபடுபவர்களுக்கு முக்கியமாக அவர்களுடைய அறிவுத்திறன் இயற்கையாகவே அதிகமாக இருக்கும். அவரை பற்றி வணங்கி அவருடைய புராணங்கள் படித்து எந்த இடத்திற்குமே நாம் செல்லாமல் இருந்த இடத்திலேயே நம்முடைய வேலையை முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு சமயோஜித புக்தியை கொடுக்கக்கூடியவரான் நம்முடைய பிள்ளையார் பெருமான் அவர்கள். ஆகவே எங்கே நாம் செல்ல வேண்டிய அக்கறை இல்லை. அதற்கான பணியாட்களை வைத்து அந்த இடத்திற்கு சென்று அந்த வேலையை முடிக்கக்கூடிய சக்தியை அப்போதே செய்து காட்டியவர்தான் எம்பெருமானான விநாயகப் பெருமான். சமயோஜித புக்தி உடைய, யதார்த்தத்தில் உறுதியாக இருப்பவர், விளையாட்டாக இருந்தாலும் வெற்றி வாகை சூடியக்கூடிய அற்புதமான தெய்வம் என்று சொன்னால் அது நம்முடைய விநாயகப் பெருமான் தான். அவரை இஷ்ட தெய்வமாக வழிபடுவர்களுக்கு எதை தொட்டாலும் எளிதில் வெற்றி கிடைத்துவிடும். அடுத்ததாக அனுமனை வழிபடுவர்கள் அவரை போலவே தைரியம், ஒழுக்கம், பக்தியில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். பணிவு, விசுவாசம், தன்னலமற்ற எண்ணம் ஆகியவற்றை கொண்டவர்கள். தனக்கு பிரியமானவர்களுக்காக எதையும் துணிந்து செய்யக்கூடியவர்தான் நம்முடைய அனுமனை வழிபடுவர்களுக்கு எண்ணற்ற வீரமும் எதையும் செய்ய மனப்பான்மை உண்டு. முக்கியமாக தன்னை நம்பியவர்களுக்கு எதையும் செய்யக்கூடிய அற்புதமான மனிதர்களாக பூமியில் திகழ்வார்கள். அதே நேரத்தில் அன்பாக சொல்லும் வார்த்தைகளுக்கு குழந்தைகள் போல கட்டுப்பட்டு இருப்பார்கள். முக்கியமாக அனுமனை வழிபடுவர்களுக்கு அதீத சக்தி, ஏதேனும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாக சரஸ்வதியை வழிபடுவர்களுக்கு ஆர்வம், தொடர்ந்து கற்பது, அறிவுத்திறன், பன்முகத்திறமை ஆகிய கொண்டவர்களாக இருப்பார்கள். பணத்தை விட அறிவுக்கு, திறமைக்கு அதிக மதிப்பு அள்ளி குடிக்கவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாக நம்முடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமானை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்கள். வீரம், வேகம் அதிகம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் உதவி செய்வதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாக லக்ஷ்மி தேவி இஷ்ட தெய்வமாக கொண்டு வழிபடுவர்களுக்கு வளர்ச்சி, நிலைத்தன்மை, பொருள் சேர்க்கை, ஆன்மீக வளர்ச்சி அதிக விருப்பமுள்ளவராக இருப்பார்கள். குறிப்பாக பணத்தின் மேல் அதிக ஆசை கொண்டவர்களாக இருப்பார்கள். எப்போதும் சுத்தம், அழகு ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாக ஸ்ரீ ராமரை வழிபடுவர்கள் பெரும்பாலும் குடும்ப பற்றுள்ளவர்களாகவும் பொறுப்பானவர்களாகவும் நீதியின் வழியில் நடப்பவர்களாகவும் இருப்பார்கள். உறவுகளை பாதுகாப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.